அது ஒரு பக்கம். இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா, நான் துரைமுருகன் சொல்கிறது எல்லாமே ட்ரோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்குறாங்க, அப்போ 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை ப்ரெஸ் மீட் நடத்தி கிளியராக இருக்கும், எந்த வித